வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான பேக்கரி ஸ்டைல்ல ஒரு மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன்லங்க 1 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து அத நல்லா உருக்கி ஒரு பாத்திரத்துல ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அதே பேன்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போறோங்க. இந்த கடலை மாவு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நெய் எடுக்கிறோமோ, அதே அளவுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லங்க 3ல இருந்து ஒரு 5 நிமிஷங்க. அதாவது அதோட கடலை மாவோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப உருக்கி வச்ச நெய்யில ஒரு 1/2 கப் நெய் மட்டும் எடுத்துக்கோங்க. பாதி நெய் எடுத்துட்டு, அதுல வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு, கட்டி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கலக்கி எடுக்க போறோங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கட்டி விழுந்துறக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா, எக் பீட்டர் இருந்தாலும் நீங்க கலக்கிக்கலாம். இல்ல ஸ்பூன் வச்சுனாலும் நீங்க கலக்கிக்கலாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த கெட்டி இல்லாம இந்த மாரி தண்ணி பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. பாக்கி 1/2 கப் நெய்ய நம்ம கடைசி ஸ்டேஜ்ல ஊத்திக்கலாங்க. அது ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மைசூர் பாக்கு செய்றது நம்ம சூடோட செஞ்சு ஊத்துவோங்க. அதனால ஒரு தட்டுல வந்து கொஞ்சம் நெய் இந்த மாரி தடவி ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி இது வந்து எப்படி உங்களுக்கு வரணும்னா, ஒரு கம்பி பதம் அளவு வரணுங்க. ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணுங்க. அது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம், இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கரைச்சு வச்சிருக்கிற அந்த நெய்யும், கடல மாவும் கரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்க, அதை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம வந்து விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அது விட்டோம்னா நம்ம ஒரு மாரி கெட்டித்தன்மை ஆயிருங்க. சர்க்கரை நல்லா இறுகிரும். அதனால ஊத்துன உடனே நம்ம இந்த மாரி விடாம ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. எவ்வளவு நேரம் கிண்டணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அந்த சர்க்கரையும், கடலை மாவும் அப்படியே அப்சர்வ் பண்ணி இந்த மாரி நெய்யா வெளியே கக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த 1/2 கப் நெய்யையும் இதில நம்ம ஆட் பண்றோங்க. ஆட் பண்ணி இந்த மாரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை, எண்ணெய், நெய் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உருகி இந்த மாரி தனியா வருங்க. இந்த மாரி கெட்டித்தன்மையா அந்த நெய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா, அப்படி மிதக்குங்க. நெய் மேல வந்து இந்த மாரி நல்லா மிதக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம உடனே வந்து இந்த தட்டுல ஏற்கனவே நெய் தடவி இருக்கோம் இல்லைங்க, அந்த தட்டுல உடனே டக்குன்னு இத வந்து மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஒரு ஒரு 10, 20 நிமிஷம் டைம் விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா அப்புறம் செட் ஆயிருங்க. அப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமா இருக்கும். உடைஞ்சிருங்க. ஒரு 15 நிமிஷத்துலயே வந்து இந்த மாரி பீஸ் போட்டுக்கோங்க. இந்த மாரி பீஸ் போட்டோம்னா, பீஸ் போட்டு ஒரு ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா பீஸ் தனித்தனியா வருங்க. நீங்க பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இந்த மாரி பீஸ் போட்டேங்க. இது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. பார்த்து தெரியுங்க எல்லாமே பீஸ் போட்டாச்சுங்க. பீஸ் போட்டு நம்ம வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அப்படி எடுத்த உடனே பீஸ் அப்படியே தனித்தனியாக வரும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா வருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.